السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في كلامه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم. وقال أيضا لقد كان لكم في رسول الله أسوة حسنة إلى آخر الآية صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, முடிஞ்சா வெளியே இருக்கிறவங்க உள்ள வந்துடும். உள்ள நிறைய இடம் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களுடைய விழா பற்றி, அவர்களுடைய வரலாறு பற்றி பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்வு, ஒரு பரக்கத் பொருந்திய ஒரு மஜ்லிஸ். பொதுவாக ஒரு மஜ்லிஸுடைய ரூஹ் என்பது, உயிரோட்டம் என்பது சலவாத்தில் தான் இருக்கிறது. ஒரு 3 தடவை சலவாத் ஓதுவோமா? ஓதுங்க பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பு மக்களுடைய வாழ்க்கை முறைகளை பற்றி வரலாற்றாசிரியர்கள் அந்த காலத்தை ஐயாமுல் ஜாஹிலியா, மௌட்டிக காலம், எந்தவித கலாச்சாரங்களோ எந்தவித நல்ல பழக்க வழக்கங்களோ மனிதர்களுக்கு நன்மை தருகின்ற எந்த செயல்பாடுகளோ இல்லாத ஒரு சமூகமாக இருந்தது. அதனால்தான் ஐயா ஜாஹில்னா மடமை, முட்டாள்தனமான மடமைத்தனமான ஒரு காலத்தில் இருந்தாங்க. எல்லா விதமான அநீதிகளும் நடந்து கொண்டிருந்த ஒரு நேரம். பெண் பிள்ளைகளுக்கு அநீதி நடந்து கொண்டிருந்தது. பெண் பிள்ளைகள் உயிரோடு புதைக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த காலத்தை பற்றி அல்லாஹ் வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தம் வ ஹுவ கதீம் அப்படின்னு சொல்றான். அந்த காலத்துல உங்களுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி சுப செய்தி சொல்லப்பட்டால் முகமெல்லாம் கருத்து போய்விடும். பலர் பிற்காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, நான் முந்தைய காலத்தில் என்னுடைய பெண் குழந்தைகளை புதைத்திருக்கிறேன் என்று, உயிரோடு புதைத்திருக்கிறேன் என்று சொன்ன வரலாறும் உண்டு. பெண் குழந்தைகளுக்கு நடந்த ஒரு அநீதி. ஒரு பெண்ணுடைய கணவரை அவர் இழந்து விட்டால், விதவையோ அல்லது தலாக் விடப்பட்ட பெண்களுக்கோ மறுவாழ்வு என்பதே இல்லாமல் இருந்த ஒரு அநீதி. யத்தீம்கள், தந்தையை இழந்த சிறு பிள்ளைகள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்களை எல்லாம் அந்த யத்தீம்களை அப்படியே எந்தவித கவனிப்பும் இல்லாமல் விட்டுவிட்டு, அவர்கள் சொத்திற்கு சொந்தக்காரர்களை தாண்டி மற்றவர்கள் அபகரித்து கொண்டு அனாதைகளுக்கு செய்த ஒரு அநீதி. இப்படி எங்கு பார்த்தாலும் மக்களுக்கு அநீதி நடந்து கொண்டே இருந்தது. எல்லா மக்களும் ஒரு எதிர்பார்ப்புலே இருந்துகிட்டு இருந்தாங்க. இந்த அநீதிக்கெல்லாம் எப்பதான் ஒரு தீர்வு வரும்? நம்மளுக்கு நடக்கக்கூடிய இந்த அநீதிகளை யார் வந்து சரி செய்து கொடுப்பார் என்று எல்லோரும் மிகப்பெரிய ஒரு தேட்டத்தில் இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா
ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்தமுன் நபி, இறுதி நபியை அனுப்பி வைத்தார். மக்களுக்கு நடந்த எல்லா அநீதிகளுக்கும் தீர்வு சொன்னார்கள். அதை அல்லாஹ் வேறு வாசகத்தில் இப்படி சொல்லுவான், நபியே வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், உங்களை அகிலத்தார்களுக்கு அருட்கொடையாகத்தான் நாங்கள் அனுப்பி இருக்கிறோம். ஆலம் என்று சொன்னால் உலகம்னு தமிழ்ல சொல்றோம். ஆனா ஆலமுக்கு டிக்ஷனரியில ஒரு அர்த்தம் மாசிவல்லா, அல்லாஹுவை தவிர்த்து இருக்கக்கூடிய எல்லாமே சேர்ந்துதான் ஆலம். அது ஜின் வர்க்கமாக இருக்கட்டும், மலக்கு வர்க்கமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இப்படிப்பட்ட எல்லா வர்க்கத்தினருக்கும் ரஹ்மத்தாக உங்களை நான் அனுப்பி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னான். உண்மையில் பார்த்தால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் ரஹ்மத்தாக இருந்தார்கள். எந்தெந்த வர்க்கத்தினர்கள் எல்லாம் தங்களை இழைக்கப்பட்ட அநீதிகளை கண்டு வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்களோ, உள்ளத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார்களோ, அவர்களுக்கெல்லாம் சிறந்த தீர்வை கொண்டு வந்து கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடையாக இருந்தார்கள். அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இந்த உம்மத்திற்கு, மக்களுக்கு என்னுடைய ரஹ்மத் என்பது விளங்கும், உங்களுக்கு நான் எதுக்காவது பயன்பட்டிருக்கிறேனா, உங்களுக்கு நான் ரஹ்மத்தாக இருந்திருக்கேனா என்று கேட்டார்களாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ், ஏன் இல்லை, எனக்கு எப்படின்னா இப்லீஸ் இருந்தானே, இப்லீஸ் மலக்குமார்களுக்கு இபாதத்துல ஒரு வழிகாட்டியாக இருந்தான், எல்லா வணக்க வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு தலைவராக இருந்தான். அவனே ஒரு கட்டத்துல அல்லாஹ்வால தூக்கி எறியப்பட்டுட்டான். அவன் அல்லாஹ்வுக்கு எதிராக பேசினா அல்லாஹ் தூக்கி எறிஞ்சுட்டான். கியாமத்து நாள் வரைக்கும் சபிக்கப்பட்ட ஷைத்தான் ஆயிட்டான். எனக்கு பயமாவே இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு வணக்கசாலிய அவனுடைய நிலைமை இப்படி வீணா போயிடுச்ச, நம்ம நிலைமை எதுவும் ஆயிருமோங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வஹியை பற்றி என்னிடத்துல ஆயத்தை கொடுத்து உங்களிடத்துல அனுப்பும் போது அதுல என்ன பத்தியும் அல்லாஹ் தஆலா சொன்னான். உங்களிடத்துல வசனங்களை கொண்டு வருவார், அவர் மத்தீனாக இருப்பார், சம்ம அமீன், பின்பு அவர் நம்பிக்கையாளராக இருப்பார் என்று என்னை பத்தி எப்ப அல்லாஹ் சொன்னானோ என்னுடைய குழப்பம் எல்லாம் நீங்கிருச்சு. இனிமே நம்ம ஷைத்தான மாதிரி வழிகட்ட மாட்டோம். எனக்கு இவ்வளவு பெரிய உள்ள நிம்மதிய இந்த அருட்கொடை கொடுத்தது நீங்க தான் சொன்னாங்க. ஏன் ஜின்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருட்கொடையாகத்தான் இருந்திருக்கிறார்கள். பெண் குழந்தைகளை புதைத்தெடுத்த சமயத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு பெண் குழந்தைகளை யார் சிறந்த முறையில் வளர்த்து அவர்களுக்கு ஒழுக்கம் கற்பித்து அவர்களை சரியான முறையில் திருமணம் முடித்து கொடுக்கிறார்களோ, நானும் அவர்களும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று சிறப்பை சொன்னார்கள். எல்லாருக்கும் பெண் குழந்தைய புதைச்சுக்கிட்டு இருந்தவங்க, பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னாலே முகம் கருத்து போனவர்கள் எல்லாம் நமக்கு பொம்பளை புள்ள பிறக்காதாங்கிற ஆசைப்பட ஆரம்பிச்சாங்க. எத்தீம்களுடைய நிலைமை, எத்தீம்களுடைய பொருட்கள் எல்லாம் சூறையாடப்பட்டு கொண்டு எத்தீம்களை கண்டும் காணாமல் தெருவில் சுற்றவிடப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தீம்களுக்கு மிகப்பெரிய, எத்தீம்களை பராமரிப்பவர்களுக்கு மிகப்பெரிய நன்மையை சொன்னார்கள். நம்ம பிரபலமா ஒரு சம்பவம் கேள்விப்படுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈத்காவுக்கு போனாங்க. ஈது சமயத்துல அப்ப தெருவுல ஒரு எத்தீம், தந்தை இல்லாத ஒரு சிறுவன் இருக்கிறார். அவருக்கு எந்த ட்ரெஸ்ஸும் சரியா போடல, சுத்தி கொண்டே இருக்கிறார். யாரும் சரியா கவனிக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டாங்க. போனவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈதுகா போறவங்க நின்று அவர்கிட்ட, அந்த பிள்ளைகிட்ட கேட்குறாங்க, ஏன்பா நீ மட்டும் இருக்கிற, எல்லாரும் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வர்றாங்களே? இல்ல, எனக்கு அத்தா இல்லை, வாப்பா இல்லை. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் தலையை தடவி கொடுக்குறாங்க. அப்படியே அப்பவா வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூட்டு போறாங்க. ஹாக்கிமுடைய ஷரஹல இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. மஷூரான சம்பவம். சில கிதாபுகள்ல ஆதாரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் இந்த சம்பவத்தோடு ஒத்து போவதால சில கிதாபுல எழுதியிருக்கிறாங்க. மஷூரா எல்லா இடத்துலயும் பிரபலமாக பேசப்படக்கூடிய ஒரு சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குழந்தையை திரும்ப கூட்டு போறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட சொன்னாங்களாம்,
ஆயிஷா இவரை நீங்க குளிப்பாட்டி ரெடி பண்ணுங்க, குளிக்க ஊத்துங்க, ரெடி பண்ணுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ரெடி பண்ணாங்க, தலையெல்லாம் சீவி விட்டாங்க. அதற்கு பிறகு அந்த பிள்ளைக்கு ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தை வயது, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட சொல்லி அனுப்பிச்சாங்களாம், இவருக்கு பொருத்தமான ட்ரெஸ், நல்ல ட்ரெஸ் இருந்தா கொடுத்து அனுப்புங்க. ஒரு ஆடை வந்தது, ஆடையை போட்டுக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சி கூட்டு போகும்போது கேட்குறாங்களாம் அந்த பையன்கிட்ட, தம்பி உன்னை உங்க வாப்பா எப்படி கூட்டு போவாங்க, கை பிடிச்சி கூட்டு போவாங்களா இல்ல அப்படியே கூட்டு போவாங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கொண்டே அந்த புள்ள சொன்னிச்சான், இல்ல நான் எங்க வாப்பா தோல்ல தான் உட்காந்து போவேன் அப்படின்னுச்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியா கீழே உட்கார்ந்தாங்களாம், குழந்தைய தோல் மேல வச்சுக்கிட்டாங்க. குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படியே கூட்டு போறாங்க. ஈதுகாவுக்கு போறாங்க. ஈதுகால மெம்பர் படியில ஏறுறாங்க. மெம்பர் படியில ஏறினா புள்ள கீழே விளையாண்டுக்கிட்டு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ வாப்பா நீ என் பக்கத்துல வந்து உட்காருன்னு சொல்லி மெம்பர்ல படியில பக்கத்துல வச்சுக்கிட்டு அங்க இருந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க, அன வ காஃபிலுல் யதீமி ஹக்கதா, நானும் யதீமை பராமரிக்கக்கூடியவர்களும் ஃபில் ஜன்னா சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் சொன்னாங்க. ஹாக்கிம்ல இன்னொரு இடத்துல அந்த குழந்தைகிட்ட நபி இப்படி கேட்டாங்களாம், எப்ப உனக்கு அத்தா இல்லைன்னு சொல்ற, அம்மா இல்லைன்னு சொல்ற, நான் உனக்கு அத்தாவாக வாப்பாவாக இந்த ஆயிஷா உனக்கு அம்மாவாக இருப்பதற்கு உனக்கு சம்மதம் தானா அப்படின்னு கேட்டாங்க. இந்த நபியுடைய இந்த செயல்பாடு சஹாபாக்களுக்கு மிகுந்த ஆனந்தத்தை கொடுத்தது. யத்தீம்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தது. யத்தீம்களுக்கு பொறுப்பாளிகளுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொடுத்தது. யத்தீம்களுடைய சொத்துக்கள் முழுவதுமாக யத்தீம்களுக்கு போய் சேர வழிவகுத்தது. யத்தீம்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அந்த நேரத்தில் நடந்த மிகப்பெரிய அநீதங்கள் இருந்ததின் காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு சொன்ன சிறப்பு ரொம்ப அலாதியா. ஒரு யத்தீமுக்கு அவர் வீட்டுல இருந்த ஒரு மரத்தை பத்தி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அவர் வீட்டை சுத்தி ஒரு வேலி போடணும்னு நினைக்கிறாரு. ஆனா இவர் வீட்லயும் இல்லாம பக்கத்து வீட்லயும் இல்லாம ஒரு பேரிச்ச மரம் இங்க வந்து நிக்குது. இந்த யத்தீம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கேட்கிறாரு, இந்த மரம் ஏன் மரம், ஆனால் நான் வேலி சுத்தி மரத்தை தாண்டி போட்டுக்கிறேன். அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாரு, அப்படியெல்லாம் இந்த மரத்தை நான் விட்டு தர முடியாது. கேஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டு பேரையும் விசாரிக்கிறாங்க. பார்த்தா உண்மையிலேயே பக்கத்து வீட்டுக்காரருடைய மரம் தான் அது. சரிப்பா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மரத்தை அவர் பக்கத்து வீட்டுக்காரர் மரம் தான், பக்கத்து வீட்டுக்கார்ட்டே கொடுத்துருங்க. பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப சந்தோஷம், யார் ரசூலுல்லாஹ், பக்கத்து வீட்டுக்காரர் என் வீட்டு மரம்னு சொல்லிட்டீங்க, நான் யத்தீம் கொடுக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொன்னாங்களாம், அவர் யத்தீம், தாய் தந்தை இல்லாத பிள்ளை, தந்தை இல்லாத பிள்ளை. அரபியில யத்தீம்னா தந்தை இல்லாத பிள்ளைக்கு சொல்லு. ஒரு வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. தந்தை இல்லாத மக்கள்ல மனிதர்கள்ல தந்தை இல்லாத வயதுக்கு வராத பிள்ளைகளை யத்தீம்னு சொல்லுவாங்க. பறவைகள்ல தாய் இல்லாத பறவைக்கு யத்தீம்னு சொல்லுவாங்க. மிருகங்கள்ல தாயும் தந்தையும் இல்லாத மிருகத்துக்கு யத்தீம்னு சொல்லுவாங்க. உயிரினங்கள் அல்லாத பொருட்கள்ல யத்தீம்னா விலை உயர்ந்த முத்துக்கு சொல்லுவாங்க. அத மாதிரி வேற எதுவும் இல்லைன்னா அதுக்கு யத்தீம்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த யத்தீம்கிட்ட கொடுத்துருப்பா அந்த மரத்தை. நாங்க அவர் அதெல்லாம் தர முடியாது, யார சொல்லலாம், எனக்கு என் மரம் சொல்லிட்டீங்க, அது எனக்கு வேண்டும், விட்டு கொடுக்கறதா இருந்தா நான் எப்போ விட்டு கொடுத்துருப்பேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லப்பா உனக்கு இதுக்கு பகரமா நான் பணம் தந்துடுறேன். முடியாது. 2 மடங்கு முடியாது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அந்த மரத்தை இவருக்கு கொடுத்துருங்க, இதுக்கு பகரமாக உங்களுக்கு நான் சொர்க்கத்துல ஒரு மரம் வாங்கி தரேன். இந்த யத்தீமுக்கு இந்த மரத்தை கொடுத்துட்டீங்கன்னா இதற்கு பகரமாக நான் சொர்க்கத்தில் ஒரு மரம் வாங்கி தருகிறேன். சொர்க்கத்தில் அந்த மரம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த மரத்துடைய நிழலில் ஒரு குதிரை வீரன் ஒரு குதிரையில் அமர்ந்து வேகமாக 1000 ஆண்டுகள் பயணித்தால் எவ்வளவு தூரம் கடப்பானோ அவ்வளவு பெரிய நிழலுடைய ஒரு மரம் வாங்கி தருகிறேன். ஆனா அவருக்கு அந்த நேரத்துல இந்த பேரிச்ச மரம் தேவைன்னு நினைச்சாரு. இல்ல ரசூலுல்லாஹ், எனக்கு என் மரம் என்கிட்ட இருக்கட்டும்னு போயிட்டாரு. சஹாபாக்கள் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்த சஹாபாக்கள், அதுல ஒரு அபூ தஹ்தான்னு ஒரு சஹாபி இருந்தார். அவரு உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். சொல்லலைன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அவனை மாதிரி யாரும் கஞ்சன் கிடையாதுன்னா. நம்ம கஞ்சம் கிடையாது இல்லையா? ஸலவாத்து சொல்றதுல கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அந்த மரத்தை நான் வாங்கி தந்தா அவருக்கு நீங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, சொர்க்கத்துல ஒரு மரம், அதை எனக்கு வாங்கி தருவீங்களா அப்படின்னு கேட்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு புன்முறுவல் பூத்துட்டு சொன்னாங்க, சரி உனக்கு வாங்கி தருவேன். உடனே நேரா போறாரு அவர்கிட்ட. சஹாபாக்கெல்லாம் என்ன செய்ய போறாருன்னு நினைச்சாங்க. நேரா அவர்கிட்ட போறாரு. அவர் கையில வியாபாரம் பேசும்போது கூட்டிட்டு போற மாதிரி தோல்ல கையை கூட்டுக்கிட்டு போய் அந்த மரத்தை நீங்க அவர்கிட்ட கொடுத்துருங்களேன், நான் உங்களுக்கு 5 மடங்கு பணம் தரேன். அப்படிலாம் தர முடியாது. 10 மடங்கு பணம் தரேன். முடியாது, அது எனக்கு வேணும். ஆனா இவருக்கு அபூதஹ்தா சஹாபிக்கு சொர்க்கத்து மரம் வேணும். அபூதஹ்தா யாருன்னா ஆரம்ப காலத்தில் நல்ல வசதியோடு இருந்தவர். இஸ்லாத்திற்கு வந்த பிறகு அல்லாஹுடைய பாதையில் நிறைய செலவு செய்து அவரிடத்தில் இப்பொழுது மிச்சம் இருப்பது மதீனாவுடைய பிரதான சாலையில இருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய எல்லாரிடத்திலும் பிரபலமாக இருந்த ஒரு பேரிச்சமர தோட்டம். எவ்வளவு உயர்ந்த தோட்டம் என்று சொன்னால், வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், அதில் 600 பேரித்த மரங்கள் இருந்தது. ஒவ்வொரு மரத்திற்கும் மத்தியில் சீரான இடைவெளி இருந்தது. நல்ல மதுரமான தண்ணீர் கொண்ட கிணறு இருந்தது. அதில் இருக்கக்கூடிய பேரித்த கனிகள் எல்லாம் மிக சுவையாக இருக்கும். எனவே பேரித்த கனிகள் பழுப்பதற்கு முன்பே ஹஜ்ரத் அபூதஹ்தாவிடம் மதீனாவில் இருக்கக்கூடிய வசதி நிறைந்த அரபிகள் எல்லாம், எனக்கு இந்த மரத்திலிருந்து இத்தனை கிலோ எனக்குத்தான் வேணும்னு முன்னாடியே புக் பண்ணிடுவாங்க. கியூல நிப்பாங்க அந்த பழத்தை வாங்குறதுக்கு. அவ்வளவு பிரபலமான அந்த தோட்டம். அபூதஹ்தா இவற்றை பேரை பேசி பார்க்கிறாரு. இந்த பக்கத்து வீட்டுக்கார அந்த மரத்தை தர மனசு இல்லை. கடைசியாக சொன்னார், உனக்கு இந்த அபூதஹ்தாவுடைய தோட்டம் தெரியுமான்னு கேட்டாங்க. உடனடியாக அவர் சொன்னாரு, அபூதஹ்தாவுடைய தோட்டம் தெரியாம மதீனால யாரு இருப்பா? எனக்கு தெரியுமே. அப்பப்பா ஒரு டீல் வச்சுக்கலாம், அந்த தோட்டத்தை உனக்கு தந்துடுறேன், நீ அந்த ஒரு மரத்தை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு. அவங்ககிட்ட என்ன முட்டாள்தனமா பேசுறீங்க? ஏன் ஒரு மரத்துக்கு உங்க தோட்டம் எதுக்குங்க? நான் தர முடியும். இல்ல தோட்டத்தை நிஜமா தந்துருவீங்களா? நிஜமாவா? ஆமா கண்டிப்பா நான் தந்துடுறேன். வாக்கு கொடுத்தா வாக்கு கொடுத்ததுதான். அந்த 600 மரங்கள் கொண்ட தோட்டத்தை தந்துடுறேன், நீ அந்த ஒரு மரத்தை விட்டு கொடுத்து. டீல் முடிஞ்சிருச்சு. அவர் சரிட்டாரு. இதுக்கு மேல நான் தரமாட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல. நான் மதீனாவில் இருக்கக்கூடிய பிரபலமான தோட்டம். உடனே நேரம் அபூதஹ்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. யா ரசூலுல்லாஹ், அந்த மரத்தை நான் அந்த யத்தீமுக்கு வாங்கிட்டேன், அந்த யத்தீம்கிட்ட நீங்க கொடுத்துருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவல் பொறுத்து கொண்டே இருக்கிறார்கள். திரும்ப இந்த அபூதஹ்தா சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாக்குறுதியை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார், உறுதிப்படுத்திக்கிறார். யா ரசூலுல்லாஹ், நான் சொன்ன மாதிரி மரத்தை வாங்கி தந்துட்டேன், நீங்க சொன்ன மாதிரி எனக்கு சொர்க்கத்துல ஒரு மரம் வாங்கி தந்துருவீங்க தானே அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல அப்படின்னு. இவருக்கு கண்ணெல்லாம் கண்ணீர் தேம்பி நிற்குது. யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஏன் இப்படி சொல்லிட்டீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மரம் அல்ல, காய்த்து குலுங்கக்கூடிய பேருத்தங்கனிகள் இருக்கக்கூடிய எத்தனையோ மரங்களை அபூதஹ்தாவுடைய சொர்க்கத்தில் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் தோழரே என்று சொன்னார். உங்களுக்கே இவ்வளவு இரக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய இரக்கமுடையவன். நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், நீங்கள் அங்கு உலாவுவது என் கண்ணுக்கு தெரிகிறது என்று சொன்னார்கள். எல்லா சஹாபாக்களும் எந்திரிச்சு அவர் கையை பிடிச்சி, அபூதஹ்தா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு ரொம்ப அவர்களுக்கு முபாரக் பால் சொன்னாங்க. அபூதஹ்தா நேரா போறார். அவங்க மனைவி அவங்க தோட்டத்துல தான் இருக்கிறாங்க. அந்த தோட்டத்துக்கு போறார், மனைவியை கூப்பிடுறார், உம்மு தஹ்தா வெளியே வந்துருங்க, இந்த தோட்டம் நமக்கு இல்ல, நான் வித்துட்டேன். உம்மு தஹ்தா அங்கிருந்து வெளியே வர்றாங்க, ரொம்ப ஆசையா வர்றாங்க. அபூதஹ்தாஹே, தோட்டத்தை வித்துட்டீங்களா? எவ்வளவு லாபம் கிடைச்சிச்சு? இல்ல சொர்க்கத்துல ஒரு மரத்துக்கு பகரமாக வித்துட்டேன். அந்த பெண்மணி எடுத்துற அந்த ஈமான பாருங்க. அப்படியா? இதை விட லாபமான வியாபாரம் யார் செய்ய முடியும்? நான் வந்துடுறேன். கிதாப்ல எழுதுறாங்க, அந்த அபூதஹ்தாவுடைய ஒரு மகன், சிறிய வயது மகன் இருந்தார். அவன் கையில் 2 பேரித்தம்பழங்கள் இருந்தது, அந்த தோட்டத்து பேரித்தம்பழம். அதையும் அபூதஹ்தா வாங்கி, இது நமக்குரியதல்ல, இது வேற ஒருத்தருக்கு கொடுத்தாயிருச்சுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்தாங்க.
அதுக்கப்புறம் 2-3 போர்கள்ல அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்துல ஷஹீதானாங்க. ஆனா அதுக்கு பிறகு நபியோட 2-3 போர்கள்ல கலந்து கொண்டாங்க. அந்த போர்கள்ல நபி அவர்களை பார்க்கும் போதெல்லாம் 2-3 தடவை சந்திக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, என்ன அபூ தஹ்தா, உங்களுக்கு சொர்க்கத்துடைய தோட்டத்தை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எத்தீமுக்கு நபி அவர்கள் காட்டிய அந்த இரக்கம் இருக்கிறது இல்லையா, அதான் அல்லாஹ் சொன்னான், நபியே உங்களை அகிலத்தாருக்கு அருட்கொடையாக நான் அனுப்பி வைத்திருக்கிறேன். அருட்கொடையாக அனுப்பி வைத்திருக்கிறேன். விதவைகளுக்கு ரஹ்மத்தாக இருந்தார்கள். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்துல கணவன் இறந்து விட்டால் ஒன்று கணவனோடு சேர்த்து புதைத்து விடுவார்கள், இல்லை என்று சொன்னால் காலத்திற்கும் அந்த பெண் விதவையாகவே இருப்பாள். அவளை யாரும் எந்த நல்ல நிகழ்ச்சிக்கும் கூப்பிட மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் திருப்பு முனை கொடுப்பதற்காக நபி அவர்கள் செய்த செயல் என்ன? ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த மனைவியை தவிர மற்ற அனைத்து மனைவிமார்களும் விதவைகளாகத்தான் நபி அவர்கள் திருமணம் முடித்தார்கள். விதவைகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க சொல்லி தங்களுடைய வாழ்க்கையில காமிச்சாங்க. அப்புறம் சஹாபாக்கள்லாம் விதவைகளை கல்யாணம் பண்ணிட்டாங்க. எந்த துறையை எடுத்து பார்த்தாலும், எந்த சமூகத்தை எடுத்து பார்த்தாலும் அவர்களுக்கு நடந்த விஷயங்களுக்கு நபி அவர்கள் ரஹ்மத்தாக இருந்திருக்கிறார். அந்த காலத்துல எல்லாரும் பெரிய குலப்பெருமை பேசுவார்கள். குலப்பெருமை அரபிகள் இடத்துல பொதுவா குலப்பெருமை ஜாஸ்தியா இருக்கும், அதிகமா இருக்கும். நாங்க தான் பெரிய ஃபேமிலி அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. எந்த அளவுக்குன்னா, ஒரு நிக்காஹுடைய மஜ்லிஸ் நடக்குதுன்னா அங்க பெண் வீட்டுக்காரங்களும் வருவாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வருவாங்க. 2 பேருக்கும் மத்தியில மஜ்லிஸ்ல இவங்க அவங்க குடும்பத்தை பத்தி பெருசா பேசுவாங்க, பெண் வீட்டுக்காரங்க பெண் குடும்பத்தை பத்தி பெருசா படுவாங்க. முந்தைய காலத்துல 2 குடும்பத்தார்களும் போர் கூட செஞ்சிருந்திருக்கலாம், அதெல்லாம் ஞாபகப்படுத்துவாங்க. கொஞ்ச நேரத்துல நிக்காஹுடைய மஜ்லிஸ் போர்க்களமா மாறிடும். அப்படி நிறைய மஜ்லிஸ் நடந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு அல்லாஹ் அதுல ஒரு ஆயத்தை சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்த திருமணத்திலையும் பெண் வீட்டுக்காரங்க இருப்பாங்க, ஆண் வீட்டுக்காரங்க இருப்பாங்க. ஆனா யாரையும் நபி பேச விட மாட்டாங்க. நபி ஒரு குத்துபா சொல்லுவாங்க. இப்பதான் கல்யாணத்துல குத்துபா ஓதுறாங்கல்ல, கல்யாணத்துல குத்துபா என்ன கிடையாது, ஃபர்து கிடையாது, வாஜிபும் கிடையாது. கல்யாணத்துல ஓதுற குத்துபா ஓதுனாதான் நிக்காஹ் நடக்கும்லாம் கிடையாது. நிக்காஹ் நடக்கிறதுக்கு 2 சாட்சி வேணும், மணப்பெண் சம்மதம் வேணும், சாட்சி வேணும், ஈஜாப் கபூல் செய்யணும், நிக்கா உண்டாயிடும். அப்ப ஏன் குத்துபா ஓதுறாங்க? நீ இன்னைக்காவது யோசிச்சிருக்கமா நம்ம? அப்ப அந்த குத்துபால என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும், மக்களே அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்க, நீங்க ஒரே ஆத்மாவிலிருந்து படைக்கப்பட்டது, நான் பெரியவன் நீ பெரியவெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய ஆத்மாவிலிருந்தே ஒரு ஜௌஜை கொடுத்தான், ஜௌஜ் ஜோடியை உருவாக்கினான். இந்த ஜௌஜ்ங்கிற இந்த அரபி வார்த்தைக்கு டிக்ஷனரியில போய் பார்த்தோம்னா போடுவாங்க, ஒரு பொருளை, எனக்கு ஒரு பெண் ஜோடி, அப்படி அல்ல, ஒரு பொருளை 2ஆக உடைத்தால் ஒன்றுக்கு இன்னொன்று ஜோடி. அப்போ உன்னுடைய ஜோடி உன்னில் உள்ளவள், அவங்களோட நீ நல்ல முறையில நடக்கணும். உன் ஜோடிக்கு நீ செய்யக்கூடிய அநீதி உனக்கு செய்யக்கூடிய அநீதி. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நீங்க உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். இப்படி எல்லா விதமான மக்களுக்கும் நபி அவர்கள் ரஹமத்தாக இறங்கினார். ஜின்களுக்கும் மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்தார்கள், ஜின்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தார்கள். எவ்வளவு துன்பங்களையும் தாங்கிக் கொள்வார்கள். ஆனால் எல்லா மக்களையும் அவர்கள் நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக வேண்டி உள்ள இதாயத்துடைய முயற்சியை செய்து கொண்டே இருந்ததுடைய விளைவாகத்தான் இன்று நாம் அல்லாஹ் ரசூலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். தாயிஃபுடைய சம்பவம் பிரபலமான சம்பவம் கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்படி மக்கள் எப்படி வாழ வேண்டுமோ அதை மீறி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தாக அல்லாஹ் நமக்கு இறக்கி வச்சிருக்கிறான். நமக்கு அவர்கள் செய்த கிருபையில தான் இன்னைக்கு நம்ம அல்லாஹ்வை பத்தி பேசுறோம்னா, நாம நபிக்கு என்ன செய்யணும்? இதுக்கு பகரமா நபி ஒன்று ரஹ்மத்தாக இருந்தாங்க, எல்லாத்துக்கும் ரஹ்மத்தாக இருந்தாங்க. நாம எம்பெருமானார் காத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம செய்யக்கூடிய இஹ்சானன், இதற்கு பகரமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால்,
முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது நபியின் மீது அலாதியான பிரியம் வைப்பது. நபியை உயிருக்கு உயிராக நேசிப்பது. ஏன்? அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், உயிரை விட மேலாக நேசிப்பது. சஹாபாக்கள் அப்படி இருந்தார்கள், அவர்களுடைய நேசம் அப்படி இருந்தது. எதற்காக நேசம் வைக்கணும்? நபி அவர்களோடு நேசத்தை எந்த அளவு கூட்டுகிறோமோ ஆட்டோமேட்டிக்கா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைகள் நம்ம வாழ்க்கையுடைய நடைமுறைகளாக மாறிடும். லாசிம் மல்சூம்னு சொல்லுவாங்க அரபியில. லாசிம் மல்சூம், நெருப்பு எரியுதுன்னா புகை இருக்கிறது லாசிம், புகை இருந்துச்சுன்னா நெருப்பு இருக்கிறது லாசிம், கட்டாயம். புகை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது, ஐயோ நெருப்பு எரியுது போலன்னு சொல்றோம். ஒண்ணுக்கு ஒண்ணு வந்தா இன்னொன்னு கட்டாயம். அந்த மாதிரி முஹப்பத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில நபி அவர்களுடைய நடைமுறை தானாக வரும். நபியின் மீது சஹாபாக்கள் கொண்டிருந்த முஹப்பத்தின் காரணத்தினால்தான் நபி அவர்களுடைய நடைமுறைகளை அப்படியே எடுத்துக்கொண்டு வந்தார்கள். நாம் இன்றைக்கு நபியுடைய புகழ் பற்றி, நபியுடைய வரலாறு பற்றி, சீரத்து நபி, மீலாது விழா, இது போன்ற விழாக்கள் எல்லாம் நாம் எடுப்பதற்கும் கொண்டாடுவதற்கும் நபிகளாரை பற்றி அவ்வப்போது பேசிக்கொண்டே இருப்பதுடைய தலையாய அசல் நோக்கமே என்னவென்று சொன்னால் நபி அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறைகள் நம் வாழ்க்கையில் வரணும். இது வரணும்னா நபி மேல பிரியமும் அலாதியாக கண்மூடித்தனமான பிரியம் இருக்கும். உர்வா பின் மஸ்ஊத் தகஃபி ஒருத்தர் இருந்தார். அவரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவிற்காக வேண்டி வரும் பொழுது ஹுதைபியாவில் தடுக்கப்பட்ட ஒரு பிரபலமான சம்பவம் உண்டு. ஹுதைபியாலே நபி ஸல்லல்லாஹு தடுத்து நிப்பாட்டிடுவாங்க, நீங்க உம்ராவுக்கு போக கூடாதுன்னு சொல்லி. மக்கத்து குறைஷ். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் குறைஷிகளுக்கும் மத்தியில தூதுவராக குறைஷிகள் சார்பில் தாயிஃபை சார்ந்த உர்வா பின் மஸ்ஊத் தகஃபி என்பவர் வருகிறார். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து ஒப்பந்தம் பேசுறார். நீங்க இந்த வருஷம் உம்ராவுக்கு வரக்கூடாது, அடுத்த வருஷம் நிறைய ஒப்பந்தங்கள் நடந்துச்சு. அப்ப சஹாபாக்கள் நபி அவர்களுடைய கண் சாடைக்கு எப்படி கட்டுப்படுகிறார், என்னென்னலாம் செய்யறாங்கன்னு பார்க்கிறார். பார்த்து விட்டு பிறகு வந்து அரபிகளிடத்துல சொல்லுகிறார், நான் ரோம ராஜ்யத்துக்கு போயிருக்கிறேன், பாரசீக வல்லரசு நாடுகளுக்கு போயிருக்கிறேன், அங்குள்ள அரசர்கள் தலைவர்களை பார்த்திருக்கிறேன், அவர்களுக்கு அவர்களுடைய தொண்டர்கள் செய்து காட்டிய பணிவிடைகளை பார்த்திருக்கிறேன். ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்யற கண்ணியத்தை எங்கேயும் பார்க்கவே இல்லை. அவர்கள் ஒழு செய்தால் ஒழு செய்த தண்ணீரை கீழே விழுவதற்கு கூட விட மாட்டுக்கிறார்கள். அந்த தண்ணியை போய் பிடிச்சிக்கிறாங்க, பரக்கத்துக்காக வேண்டி தேய்த்துக் கொள்கிறார்கள். ஏன்? ஒரு சில இடத்தில் நபி அவர்களுடைய எச்சிலை கூட அவர்கள் கீழே விழ விடுவதில்லை. நபி அவர்கள் மீது அலாதி பிரியம். நபி அவர்கள் அவர்களை நோக்கி ஏதாவது பேச ஆரம்பித்து விட்டால் அவர்கள் தலையில் பறவைகள் வந்து உட்கார்ந்து கொத்தினால் கூட அவர்கள் அசையாத அளவுக்கு இருப்பார்கள். ஒரு பொருள் ரொம்ப நேரம் அசையாமல் இருந்துச்சுன்னா பறவை வந்து உட்காரும். அவர்கள் எந்த அளவு அசையாமல் இருப்பார்கள் என்று சொன்னால் பறவைகள் அவ்வப்போது வந்து உட்காருவதற்கு அவர்கள் இசைத்து கொடுப்பதை போன்று அமைதியாக நபி அவர்களுடைய பேச்சை கேட்கிறார்கள். நான் மாரஐது அஸ்ஹாப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஹாப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை போன்று எந்த அரசருடைய ராஜ்யத்துடைய தோழர்களையும் அந்த தொண்டர்களையும் நான் பார்த்ததே. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, என்னுடைய நபி எப்படி இருக்கிறாங்கிற சிந்தனை தான் சஹாபாக்கள்கிட்ட இருந்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஈமான் கொண்ட போது நேர்ந்த சம்பவம் என்னன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஈமானுடைய தேட்டமே என்னன்னா, ஈமான்னாலே அல்லாஹ்வின் மீது அச்சம் வந்துருச்சுன்னா அல்லாஹ்வை தவிர வேறு யார் மீதும் எந்த பயமும் இருக்காது. இது ஈமானுடைய தேட்டம். அல்லாஹ்வை யார் பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அல்லாத எந்த விஷயத்தை பற்றி பயம் இருக்காது. அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் போய் நான் ஈமான் கொண்ட விஷயத்தை சொல்லி காபால
அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை பற்றி நான் மக்களுக்கு சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்போ நிலைமை சரியில்லை, நாங்களே மறைஞ்சு தான் இபாதத் செய்யறோம், இல்லை யா ரசூலல்லாஹ்னு சொல்லிட்டு போயிட்டு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய வஹதானத்தை பத்தி சொன்னாங்க. அங்க இருக்கக்கூடிய குறைஷிகள் எல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகச்சிறந்த சமுதாய மிகச்சிறந்த குடும்ப அமைப்புடையவர்களாக இருந்தும் கூட அடிக்க ஆரம்பித்தார்கள். கிதாபுகள் எழுதுறாங்க, ஒருத்தன் செருப்பை தூக்கி அடித்தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை. நெற்றியிலிருந்து இரத்தம் வழிந்தோடியது, மயக்க நிலைக்கு சென்று விட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய குடும்பத்தார்கள் அவர்களை தூக்கி கொண்டு வீட்டிற்கு வந்தார்கள். அந்த பனூ தமீம் சேர்ந்த கூட்டத்தார்கள் எல்லாம் எங்களுடைய அபூபக்கரை காயப்படுத்தியவர்களை பழிவாங்க போகிறோம் என்று நின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கண் முழிக்கட்டும், என்னை யார் அடிச்சான்னு சொல்லட்டும், நம்ம கண்டிப்பா அவனை போய் பழி வாங்கணும் அப்படிங்கிற முடிவுல இருந்தாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா மயக்க நிலை தெரிகிறது. தெளிந்த உடனே கேட்டார்கள், என் தோழர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறார்கள்? என்னை காயப்படுத்தி விட்டார்கள், நபியையும் போய் ஏதாவது பண்ணிட்டாங்களான்னு கேட்டாங்க. மக்கள் சொன்னாங்க, ஏங்க உங்களுக்கு அடிபட்டு இருக்குது, உங்களை யார் அடிச்சது? என் தோழர் எப்படி இருக்கிறார்கள்? கொஞ்ச நேரம் ஆச்சு. உம்மு குஹாஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய தாயார் உடனடியாக சொன்னாங்க, வெப்ப நீ ஏதாவது சாப்பிடு முதல்ல. இல்லை நபியை நான் போய் பார்க்கணும். என்ன இவ்வளவு சூழ்ச்சி செய்து அடித்தவர்கள் நபிக்கு எதுவும் செஞ்சிருக்க மாட்டாங்களா? எனக்கு அச்சமா இருக்கு, நான் போய் பார்க்கணும். இப்ப என்னால உன்னை தாங்கி பிடிச்சு கூட்டு போக முடியாது. கொஞ்ச நேரம் ஆச்சு. ஹஜ்ரத் உம்மு ஜமீல், அதாவது ஜமீல் இப்னு கத்தாப், உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரி ஒருத்தி, ஜமீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அவர்கள் வந்தார்கள். இவங்களுக்கு ஒரு முறையில உறவு. அவர்களும் இவர்களும் கைத்தாங்களாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவை வீட்டில இருந்து கூட்டு போறாங்க. போன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவுடன் பெருமூச்சு விட்டார். நபி ஸல்லல்லாஹு, நபியே நீங்க நல்லா இருக்கிறீங்க, நீங்க நல்லா இருக்கிறீங்க யார சொல்லுங்க, அதை பார்க்கத்தான் நான் வந்தேன். இப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க. யார சொல்லுங்க, என்னுடைய இவங்க தாயார் ரொம்ப தகச்சு போயிட்டாங்க, இன்னும் இந்த புள்ள இப்படி ஆயிட்டாரு, இந்த மகன் இப்படி ஆயிட்டாருன்னு ரொம்ப ஒரு திகைப்பு வந்துருச்சு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அந்த நேரத்திலே சொல்றாங்க, யார சொல்லுங்க, என்னுடைய தாயார் தான் என்ன இவ்வளவு தூரம் கூட்டு வந்தாங்க, என்னுடைய தாயாருடைய ஈமானுக்கு நீங்க துவா செய்யுங்களேன் அப்படின்னா. அந்த நேரத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த தாயார் அதே சபையிலே இஸ்லாத்தை தழுவுறாங்க. இப்படி சஹாபாக்கள் எப்பொழுதுமே நபி அவர்கள் மீது இருக்கக்கூடிய பிரியத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அதனால் அவர்கள் வாழ்க்கையில் நபி அவர்களுடைய நடைமுறைகள் தானாகவே வர ஆரம்பித்தது. நபி எப்படி செஞ்சாங்க, நபி எப்படி நடந்தாங்க, நபி அவருடைய வாழ்க்கை முறையில் எது இல்லை, ஏதாவது ஒரு நடைமுறையில நபி அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லாம விட்டுட்டாங்கன்னு ஏதாவது ஒரு செய்தி சொல்ல முடியுமானா கண்டிப்பாக சொல்ல முடியாது. அத்துணை விஷயங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் உமர் ரலியல்லாஹு தஆலாட்ட வந்து கேட்கிறார், அத்தாட்ட நான் உங்களுக்கு ஒரு மந்திரியாக இருக்கிறேன், எனக்கு நீங்கள் 400 திர்ஹம் கொடுக்கிறீர்கள் சம்பளமாக, 200 திர்ஹம் சம்பளமாக கொடுக்கிறீர்கள். நான் செய்யக்கூடிய அதே வேலையை தான் உசாமா செய்கிறார். உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அந்த சஹாபியும் செய்கிறார். ஆனா அவருக்கு நீங்க 400 திர்ஹம் கொடுக்குறீங்க, என்ன விட டபுளா கொடுக்குறீங்களே, நான் செய்யற வேலையை தான் அவர் செய்யறேன்னு ஒரு சிக்காயத்தை வைக்கிறார். யார்கிட்ட? உமர் ரலியல்லாஹு தஆலா ஜனாதிபதிட்ட. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அவர் செய்யற வேலை தான்ப்பா நீ செய்யற, அதெல்லாம் சரிதான், ஆனா உன் மேல நபிக்கு இருந்த பிரியத்தை விட உசாமா மேல நபிக்கு பிரியம் அதிகமா இருந்துச்சு. ஏன்னா வளர்ப்பு பையனுடைய பையன் ஸைத் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகன். ஒன்னு ரசூலுல்லாஹ் எவ்வளவு பிரியப்பட்டாங்களோ அதை விட இந்த உசாமாவை ரசூலுல்லாஹ் ரொம்ப பிரியப்பட்டாங்க. அதனால அவருக்கு கூட்டி தான் கொடுக்க முடியும். இது யாருக்கும் தெரிகிற விஷயமா? இதை சொல்லி காமிக்கணுங்கிற கட்டாயம் இருக்கா? நபி அவர்கள் எதையெல்லாம் பிரியப்பட்டாங்களோ அதெல்லாம் இவங்க பிரியப்பட்டாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா செயலையும் செய்வாங்க. ஒருத்தர ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சிரிச்சுட்டாங்க,
ஒலு செஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு புன்முறுவல் போட்டாங்க. நல்ல சிரிப்பு தெரியுது. அங்க இருந்த தோழர்கள்லாம் கேட்கிறாங்க, உஸ்மான் ஏன் சிரிக்கிறீங்க? ஒண்ணுமே நடக்கலையே. இல்ல, ஒரு தடவை ரசூல்லா இந்த இடத்துல உட்கார்ந்து ஒலு செய்யும் போது சிரிச்சாங்க, அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, சிரிச்சேன். யாரும் எதுவும் ஜோக்கெல்லாம் எதுவும் சொல்லல. ஆனா நபி செஞ்சதை பார்த்தேன். எனக்கு நபி அவர்கள் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறவன் சிரிச்சேன். இது எப்படி சாத்தியமாகிறது என்றால், நபி அவர்கள் மீது நமக்கு இருக்கக்கூடிய பிரியம் எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அப்படி இது சாத்தியமாகும். ஒரு சஹாபி சொல்றாரு இல்லையா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையில் இருக்கக்கூடிய வெள்ளை முடிகளை நான் எண்ணுவேன். எத்தனை வெள்ளை முடி இருக்கு? 16 வெள்ளை முடி இருக்கு, 15 வெள்ளை முடி இருக்கு. எனக்கு அதை விட ஒரு வெள்ளை முடி அதிகமாயிடுச்சுன்னா ரொம்ப கவலையாயிடும். ஆஹா, ரசூல்லா விட வெள்ளை முடி ஒண்ணு அதிகமாயிடுச்சு. குறைஞ்சிருந்தாலும் கவலையா இருக்கும். ரசூல்லாவுக்கு அவ்வளவு வெள்ளை முடி இருக்க, எனக்கு வரணுமே, அதே அளவுக்கு இருக்கணுமே. இங்க பாருங்க, ரெண்டு சுன்னத்து பல வகையா இருக்குது. ஒண்ணு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செய்யறது இபாதத்துன்னு சொல்லியிருப்பாங்க. ஒது செய்யறது, வலது காலில் செருப்பு போடுறது, கழட்டும் போது இடது காலில் கழட்டுறது, துப்பும் போது எப்படி துப்பு, இதெல்லாம் செஞ்சா இபாதத். இது சுன்னத்துல இபாதத். இன்னொன்னு இருக்குது, நம்ம வாழ்க்கையில மனிதனாக பிறந்தாலே நமக்குன்னு சில செயல் இருக்குது. நம்ம நடப்போம், ஓடுவோம், உட்காருவோம், எந்திப்போம். இந்த மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்ல நபியுடைய செயல்பாடை எப்படி கொண்டு வர்றது. ஆனா அசல்ல இபாதத்துல ரசூலுல்லாஹ் எதை செஞ்சாங்களோ அதை நாமளும் தேடுவோம், செய்ய முயற்சி பண்ணுவோம். ஆனா சஹாபாக்கள் நபியுடைய நடக்கிறது, உட்கார்றது, எந்திக்கிறது, போறது, குனிறது, இத கூட நோட் பண்ணாங்க. நம்ம எல்லாம் பிரபலமா கேள்விப்பட்டிருப்போம். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு தடவை ஒரு இடத்துல போகும் பொழுது, இப்பதான் அவங்களுக்கு சுய தேவையெல்லாம் முடிச்சுட்டு போறாங்க. சுய தேவையெல்லாம் முடிச்சிட்டு போறாங்க. சுய தேவை முடிச்சுட்டா ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு தான் அடுத்த சுய தேவைக்காக வந்து இறங்கணும். பயணத்துல இருக்கிறாங்க. ஆனா உடனே ஒரு 10 நிமிஷத்துல இறங்கிட்டாங்க. இறங்கி சுய தேவை முடித்தார்கள், திரும்ப ஏறினாங்க. கொஞ்சம் தூரத்துல தலையில ஏதோ பெரிய மரமோ கிளையோ இடிச்சா எப்படி குனிஞ்சு போவாங்களோ அந்த மாதிரி குனிஞ்சு போனாங்க. கூட இருந்தவங்களுக்கு எல்லாம் என்ன இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. உங்கள்ட்ட அப்துல்லாஹ் இப்னு உமர் அவங்கள்ட்ட, ஏன் இப்படி பண்றீங்க? ஏற்கனவே சிறுநீர் கழித்தோம், சுய தேவைகளை முடிச்சுட்டு தான் வந்தீங்க, திரும்பவும் நீங்க என்ன பண்றீங்களா? சிறுநீர் போறதுக்கான காரணம் புரியல, இப்ப நீங்க குனிஞ்சதுக்கான காரணமும் புரியல, வெட்ட வெளியில குனிஞ்சு போறதுக்கான காரணம் என்ன? இந்த கேள்வி எல்லாம் கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இதே பாதையில் நபியோடு நான் பயணம் செய்திருக்கிறேன். நபி அவர்கள் இந்த இடத்துலதான் வண்டியை நிப்பாட்டி சிறுநீர் கழிச்சாங்க. எனக்கு சிறுநீருடைய தேவையெல்லாம் அல்ல, என்னுடைய தேவைகள் எனக்கு எப்போ என்ன தோணுது, என்ன தேவைப்படுதுங்கிறத விட நபி எப்போ என்ன செஞ்சாங்கிறத நான் செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால நான் போய் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு வந்தேன். சிறுநீர் கழிச்சேன், கழிக்கல. ரெண்டாவது, நபி அவர்கள் இந்த மாதிரி செஞ்சாங்கன்னு போனேன். ரெண்டாவது, நபி அவர்கள் வரும் பொழுது இந்த இடத்தில் இருந்த ஒரு பெரிய மரக்கிளை ஒன்று தாழ்ந்து இருந்தது. நபி அவர்கள் அந்த கிளை தன்னுடைய தலையில் படாமல் இருப்பதற்காக குனிந்தார்கள். இப்பொழுது கிளை இருக்கிறது, கிளை இல்லை என்பது ஏன் வேலை கிடையாது. நபி குனிஞ்சதை பார்த்த நான் குனியும். இன்னைக்கு எதுக்கெடுத்தாலும் கேள்வி கேட்கிறாங்கல்ல, அது ஏன், இது ஏன், இது கூடுமா, இது கூடாதா, ஆதாரம் இருக்கா, ஹதீஸ்ல இருக்கா, அது அதுக்குத்தானே செஞ்சாங்க, இதுக்கு செய்யலையே. சஹாபாக்கள் அப்படி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டா சொன்னதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறதை பார்த்துட்டா செய்வாங்க. அந்த அளவு நபியின் மீது நாம பிரிய வைக்க வேண்டும் என்றால் நம்மளுக்கான மிக சிறந்த ஒரு வழி, நபியுடைய வாழ்க்கையிலும் நபியுடைய வார்த்தையிலும் ஆழ்ந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால், நபியர்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா சஹாபாக்களுக்கு அதன் மீது இருந்த யகீன், நபி சொல்லிட்டாங்களா கண்டிப்பா நடக்கும். இந்த யத்தீமுடைய சம்பவத்துல கூட நபி ஒரு மரம் வாங்கி தராங்கன்னு சொல்லிட்டாங்களா, அந்த யகீன் இருந்துச்சு. யகீன்னா எதுக்கு சொல்லுவாங்க? யகீன் அல்லாஹ் வந்து ஒபில் ஆகிரத்திஹும் யூகினூன் சொல்றான். மறுமை பற்றி முஃமின்கள் உறுதியாக நம்புவார்கள். ஈமான் இருக்குது,
யகீன்னா நம்பிக்கை. யகீனுக்கு அரபியில விளக்க சொல்லுவாங்க, கண்ணால் பார்க்காததை பார்த்ததை போன்று நம்புவது. அடுத்த தெருவுக்கு போங்க, அடுத்த தெருவுல ஒரு சின்ன தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்துல எனக்கு தேவையான சாப்பாடு, உணவு, பல கனி வர்க்கங்கள் எல்லாமே இருக்குது. குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கிறது, குளிக்கிறதுக்கு ஆறு இருக்குது, எல்லாம் இருக்குது. நல்லா போய் என்ஜாய் பண்ணுங்க. குளிச்சுட்டு வெளியே வரக்கூடிய பாதையில கீழே நிறைய முள்ளா இருக்குது, காலில் குத்தி ரத்தம் வரும். பரவாயில்லன்னா போங்க. நம்ம பாக்குறோம் ஒரு தோட்டம் இருக்குது, பக்கத்துல முள்ளா இருக்குது, போவோமா? அந்த தோட்டம் எவ்வளவு நல்லா இருந்தாலும் போகுமா? ஏன்னா வெளியில வந்தா முள்ளு குத்தி ரொம்ப ரத்தம்லாம் வரும்ன்றாங்களே, போக மாட்டோம். கண்ணால் பார்த்ததை நம்புகிறோம், ஆனால் கண்ணால் பார்க்காத விஷயத்தை நாம நம்புறதுக்கு தயாரில்லை. அதன் மீது எவ்வளவு ஆழ்ந்த நம்பிக்கை வச்சிருக்கிறோங்கிறத பார்க்கணும். அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்டாங்க, யகீன்னா என்னன்னு. அவங்க சொன்னாங்க, ரசூல்லா சொர்க்கத்தை பத்தி சொல்றாங்க, நரகத்தை பத்தி சொல்றாங்க இல்லையா, இதை என் கண் முன்னால் இப்போ காட்டப்பட்டுச்சுன்னா நபி அவர்கள் சொல்லும் போது நான் நம்பி இருந்ததில் 1% கூட அதிகமாகாதுன்னாங்க. நபி சொன்னதை நான் எப்படி நம்புவேன்னா, நான் கண்ணால் பார்த்தா எப்படி நம்பணும் அப்படி நம்புவேன். இப்படி சஹாபாக்கள் நபியுடைய வார்த்தைக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை விஷயங்களை கூடும்னு சொல்றாங்க, இதை செய்யாதீங்கன்றாங்க. இன்னைக்கு அதில் நமக்கு நம்பிக்கை இருக்கா? அந்த யகீன் உள்ளத்தில் வந்திருக்கா? ஒரு சஹாபி இருந்தார், ஹஜ்ரத் ஹுஸைமா ரலியல்லாஹு தஆலா. அவர் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வியாபாரிட்ட ஒருத்தட்ட ஒரு வியாபாரம் பேசினாங்க. ஒரு ஒட்டகத்தை ரேட் பேசினாங்க. ஒரு ஆராபிட்ட ஒரு ஒட்டகத்தை விலை பேசினாங்க. இன்ன விலைக்கு இந்த ஒட்டகத்தை நான் வாங்கிக்கிறேன். சரின்ட்டாரு. வேலை முடிஞ்சுது. நான் போய் பணம் எடுத்துட்டு வரேன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப போறாங்க. பேசி முடிச்சுட்டாங்கன்னா வியாபாரம் முடிஞ்சிருச்சு. ரசூலுல்லாஹ் இந்த பக்கம் போறாங்க. அங்க இன்னொருத்தர் வந்து அந்த ஒட்டகத்துக்கு கொஞ்சம் கூடுதல் விலை வச்சு கேட்கிறாரு அவர்கிட்ட, அந்த ஆராபிட்ட. அவர் இவ்வளோ தரேன்னாரு, நான் கொஞ்சம் கூட தரேன், எனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு. அவருக்கு கொஞ்சம் எண்ணம் மாறிச்சு, நபியை விட இவர் கொஞ்சம் கூட கேட்குறாரு, கொடுத்துடலாமே அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன வழியில் தகவல் தெரிஞ்சு திரும்ப வந்துட்டாங்க. இப்போ நான் உன்கிட்ட ஒட்டகத்தை விலை பேசிட்டேன், நீ எப்படி அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னும் போது அவர் சொன்னார், நீங்கள் இப்போவே பணம் தந்தீங்கன்னா எடுத்துக்கங்க. இல்லைப்பா பேசி முடிச்சாச்சே, பேசிலாம் முடிக்கலைங்க அப்படின்ட்டார். நான் சொல்ற பேசி முடிச்சாச்சு. உடனே இந்த ஆராபி சொன்னாரு, எங்க சாட்சி இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். உண்மையில பார்த்தா நபியும் அவரும் வியாபாரம் பண்ணும்போது யாரும் சாட்சி பக்கத்துல இல்லை. சாட்சி இருக்கான்னு கேட்டார். அந்த நேரத்துல அங்க ஹுஸைமா ரலியல்லாஹு தஆலான்னு வர்றாங்க. என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் ஒட்டகத்தை வேலை பேசினேன், அவன் இல்லைன்றான், நான் சாட்சி அப்படின்னாரு. கூட இருந்தவங்க கேட்டாங்க, நீ தான் பார்க்கவே இல்லைப்பா, நீ எப்படி சாட்சி? ஏங்க ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தை பத்தி சொல்றாங்க, நரகத்தை பத்தி சொல்றாங்க, சொர்க்கத்துல என்ன கிடைக்குன்னு சொல்றாங்க, அல்லாஹ்வை பத்தி சொல்றாங்க, இதெல்லாம் நம்புறோம். அற்பம் ஒட்டக காசை நம்பாம இருக்கணுமா? நபி எதை சொன்னாலும் நம்புவாங்க அப்படின்னாரு. ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன அந்தஸ்து தெரியுமா கொடுத்தாங்க? சஹாபாக்கள்ல யாருக்கும் இல்லாத ஒரு அந்தஸ்து. அவர் சொல்லக்கூடிய ஒரு சாட்சி 2 சாட்சிக்கு சமம். இந்த இடத்துல வந்து தன்னுடைய புத்திசாலித்தனமாக நபி அவர்களுக்கு செய்யாத ஒரு சாட்சி சொன்னார்ல, பார்க்காத விஷயத்த, அதுக்கு அவருக்கு கொடுத்த சிறப்பு என்னன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல 2 சாட்சி தேவைப்படுது, இவர் மட்டும் வந்து சாட்சி சொன்னால் 2 சாட்சியுடைய ஸ்தானத்தில் எடுத்து கொண்டு வந்து அவர் தீர்ப்பு செய்யப்படும். அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து கொடுத்தாங்க. நபியுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு யக்கீன் எப்போ வருகிறதோ அப்பதான் நபியுடைய செயல்பாடு வரும். இதுக்கு நாம செய்ய வேண்டியது வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப பெருசா யோசிக்க வேணாம். நபியுடைய வாழ்க்கை வரலாற படிக்கணும். எத்தனை பேர் ஃபுல்லா படிச்சிருப்போம், ஏதாவது கேட்டிருப்போம், அங்கங்க கேட்டிருப்போம். நபி எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி பிறந்தாங்க, எப்படி வளர்ந்தாங்க, அவங்களோட இதயம் பிளக்கப்பட்டது எப்படி, எத்தனை தடவை இதயம் பிளக்கப்பட்டது, எங்கெல்லாம் விளையாண்டாங்க. இன்னைக்கு ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் சினிமால காமிக்கிறாங்க, அதெல்லாம் படமா காமிக்கிறாங்க. அதை கொண்டு நம்மள ஈமான் வளர்ந்துராது. அதை பார்க்க முடியும், ரசிக்க முடியும், ஆனா அந்த வரலாறை படிக்கணும். எப்படி படிக்கணும்னா, திரும்ப திரும்ப நம்மளுக்கு மறக்காத மாதிரி படிக்கணும். ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் வீட்டில் வாசிச்சு காமிக்கலாம், பெண்களை உட்கார வச்சு வாசிச்சு காமிக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் தான் நபி. ஆண்களுக்கும் நபி, பெண்களுக்கும் நபி, ஜின்களுக்கும் நபி, எல்லாருக்கும் நபி. எல்லாருக்குமான வழிகாட்டுதலும் இருக்கிறது. அதனால நாம இப்ப என்னன்னா, நபி அவர்களை புகழ்றோம், நபி அவர்களை பத்தி பேசுறோம், நபி அவர்களுக்கு விழா எடுக்கிறோம். ஆனா நபியுடைய வரலாறு எனக்கு முழுசா தெரியாதுன்னு சொல்லக்கூடாது.
அதனால நம்ம நபியுடைய வரலாறை தெரிஞ்சுக்கிறதுக்காக எத்தனையோ கித்தாபுகள் நபிமார்களுடைய வரலாறு வந்திருக்கு. எடுத்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்குமான தீர்வுகள் நபியுடைய வாழ்க்கை நடைமுறைகள்ல இருக்கு. எந்த துறையையும் நம்பி விடலை. இன்னைக்கு உலகத்துல ரொம்ப அபாரமான துறையில் பேசக்கூடிய மருத்துவத்துறை எடுத்து பேசுனீங்கன்னா நபி அவர்கள் சொன்ன மருந்து திப்பு நபவியில் பதிவு செய்யப்படுகிறது. எத்தனை மருந்துகள் சொல்றாங்க. இன்னைக்கு யூடியூப்லயும் அந்த இதுலயும் கண்ட இதுலயும் வந்து இன்னைக்கு டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, அந்த காலத்துல நபிகளார் கொடுத்த பொக்கிஷங்க இந்த கருஞ்சீரகம், அந்த காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுங்க இந்த ஜெய்தூன். என்ன மாற்று மத டாக்டர்கள் எல்லாம் இன்னைக்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த மருத்துவ திப்பு நபவியில் சொல்லப்பட்ட சில பொருட்களை எடுத்து இது நபியே சொல்லியிருக்கிறாங்க, அதனால இது அற்புதமான மருத்துவம் ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கிறாங்க. ஆனா நம்மளுக்கு ஏதாவது நோய் வந்தா இதுல இந்த நோய்க்கு நபி எது மருத்துவம் சொல்லியிருக்காங்கன்னா நம்ம பாக்குறதே கிடையாது. டாக்டர்கிட்ட போக வேண்டியது, ஒரு ஊசியை போட வேண்டியது தான் இருக்கும். அஸ்பாபுகள் காரணிகள் மீது நம்பிக்கை நம்மளுக்கு கிடையாது. ஆனா காரணிகளை கொண்டுதான் நடக்கும். நபியவர்கள் எல்லா துறைக்கும் தீர்வாக இருக்கிறார்கள். அதனால்தான் அல்லாஹ் அப்படி சொன்னான், ஒமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கு உங்களை அருட்கொடையாகத்தான் நாம் அனுப்பியிருக்கிறோம். இவங்களுக்கு மட்டும் நல்லது செஞ்சாங்க, எங்களுக்கு நல்லது செய்யல, எங்களுக்கு தேவையான விஷயத்த சொல்லல, அவங்களுக்கு சொல்லிட்டாங்க. கிடையவே கிடையாது. எல்லா துறைக்குமான தீர்வோடு நபி அவர்கள் வந்தார். இந்த சயின்ஸ்ல குழந்தைகள் வயிற்றுல இருக்கும் பொழுது உள்ள செயல்பாடுகளை பத்தி யோசிக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்தை இறக்கி இருக்கிறான். என்ன சொல்றாரு? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், நபியே நீங்கள் யானை படைகள் காபத்துல்லாவை இடிக்க வரும் பொழுது என்ன நடந்தது என்று பார்த்தீர்களா அப்படின்னு கேட்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கவே இல்லையே. ஆய்வு செய்யறான் விஞ்ஞானி, ஆய்வு செஞ்சு சொல்றான், அந்த நேரத்துல நபி பிறக்கல, நபி வயிற்றுல 6 மாத குழந்தையாக இருந்தாங்க. ஆமினா அம்மையார் அந்த நிகழ்வை பார்த்தாங்க, ஒரு மலையில நின்று பார்த்தாங்க. அதை எல்லாம் சொல்றான். நபியை நீங்கள் பார்த்தீர்களான்னு கேட்கிறான். அது எப்படி ஆமினா அம்மையார் பார்த்தத நபியை நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்பான். ஆய்வு செஞ்சு ஒரு தீர்வே எழுதுறான். உண்மையில் தாய் பார்ப்பதை 6 மாதம் குழந்தைக்கு ஆகிவிட்டால் குழந்தையும் பார்க்கிறது. இன்னைக்கு விஞ்ஞானம் அதை நிரூபிக்குது. நம்ம சீரியலை பார்த்தா குழந்தை சீரியல் பார்க்குது. நம்ம குரான சத்தமா ஓதுனா அதை கேட்குது. குரானை பார்த்தோம்னா குரானை பார்க்குது. எந்த தாய்மார்களை பாருங்க, கர்ப்ப காலத்துல குரான் அதிகமா ஓதுனாங்கன்னா பிள்ளைக்கு சீக்கிரமா குரானை மனப்பாடம் பண்ண ஹாபிஸ் ஆயிடுவாங்க. ஏன் பெரியார்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் குரானை ஓதி 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 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பேச ஆரம்பித்து ஒரே ஒரு வருடத்தில் 4.5 வயதில் குரானை பார்த்து ஓத தெரியாது குழந்தைக்கு. ஆனா தாய் ஓதியது மனப்பாடம் ஆகி குழந்தைக்கு ஹாஃபிலாக உருவாக்க முடிந்தது. விஞ்ஞானம் எல்லாத்துக்கும் நபியோடைய வாழ்க்கையில தீர்வு இருக்கு. அதனாலதான் நான் ஒரு அரபியுடைய வார்த்தைக்கு விளக்க சொன்னேன். ஆலம்னா உலகம்னு தமிழ்ல சொல்றோம். ஆலம்னா உலகம், அது ஒரு அர்த்தம் புரியறதுக்கு. அல்லாஹ்வை தவிர்த்து எல்லாமே உலகத்துல எத்தனை கோள்கள் இருந்தாலும் விண்ல வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து ரஹ்மத், அது நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். இந்த உம்மத்தை முஹம்மதியால நம்ம பிறந்திருக்கிறதே நம்மளுக்கு நாம என்ன அதுக்கு பகரம் செய்ய போறோம்னு தெரியல. அவ்வளவு சிறந்தவர்களாக ஆயிருக்கிறோம். நபியை தவிர்த்து இறுதி நபி தான் இறுதி நபி. நபிக்கு பின்னாடி எந்த நபியும் வரப்போறதுங்கிற இந்த உறுதியான ஈமானோட நபியுடைய வாழ்க்கை வரலாறை படித்து அதிகம் படித்து அந்த நடைமுறைகளை அந்த சுன்னத்துகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய நன்மக்களாக, நபிகளுடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. جزاكم الله